வந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 46 சங்கீதம் 10வது வசனம். கோராகின் புத்திரரின் பாட்டு. சங்கீதம் 46 பயத்தின் ஆவியிலிருந்து வெளிவரும்படியாக அழைக்கக்கூடிய சங்கீதம் தான் 46 சங்கீதம். சங்கீதம் 46 மார்ட்டின் லூத்தருக்கு பிடித்த அருமையான சங்கீதம். சங்கீதம் 46 மூலமாய் கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. 46 அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 46:1 வாசிக்கும் பொழுது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். வசனம் வார்த்தை சொல்கிறது, தேவன் உங்களுக்கு அடைக்கலம், தேவன் உங்களுக்கு துணையுமாயிருக்கிறார், தேவன் உங்களுக்கு பலனாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் தேசத்துல ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் 6 அடைக்கல பட்டணங்கள் உண்டு. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12 கோத்திரத்துல ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 6 அடைக்கல பட்டணம் உண்டு. அந்த அடைக்கல பட்டணம் எதற்கென்றால், குற்றவாளிகள், குற்றம் செய்தவர்கள், எதிர்பாராத ஏதோ ஒரு எமோஷன்ல கொலை செய்தவர்கள், இவர்கள் தப்பி பிழைக்கும்படியாக அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக போய் விடுவார்கள். அந்த அடைக்கல பட்டணத்துல பிரதான ஆசாரியன் வாழும் வரை இவர்களும் வாழ முடியும். பிரதான ஆசாரியன் உயிரோடு இருக்கும் முறை இவர்களும் உயிரோடு இருக்கலாம். அந்த அடைக்கல பட்டணம் இயேசுவை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கும் அந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்திலே உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இயேசு ஒரு நல்ல அடைக்கலம் என்று நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நாள் அடைக்கலம் தேடி அழிந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, அருமையான சகோதரியே, கர்த்தர் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறார், கர்த்தர் உனக்கு பலனாக இருக்கிறார். வசனம் வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. 46 சங்கீதம் 1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து என்பது எப்ப வேணாலும் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்ப வேணாலும் ஸ்தோத்திரம், பைக்கில் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வருவதற்கு கேரண்டி இல்லை. அப்ப ஆபத்து காலத்துல தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஆபத்து என்பது ஸ்தோத்திரம், ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆமா, ஆபத்து நிறைந்த உலகத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆபத்து காலம் என்பது வரும் பொழுது தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். எனவே அச்சத்தோடு வாழக்கூடிய அருமையான சகோதரா, அருமையான சகோதரியே, இந்த வார்த்தை உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். உன் பிசினஸ் ஒருவேளை தோற்று போயிருக்கலாம். நீ ஏதோ ஒரு காரியத்துல ஸ்தோத்திரம் மங்கி எறியக்கூடிய திரிய போல இருந்திருக்கலாம். ஆனாலும் தேவன் உன்னை இந்த நாள்ல நடத்த அவர் போதுமானவர் இருக்கிறார். அதுல வசனம் 2வது வசனம், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இங்க சொல்லும் பொழுது இயற்கை சீற்றத்தை குறிக்கிறது. இயற்கை சீற்றத்தின் மேலாக தேவனுடைய ஆளுகை ஒன்று இருக்கிறது. ஸ்தோத்திரம், காற்றே அமைதலாயிரு, பீஸ்ஃபுல்லாயிரு, பீஸ் அப்படி என்று இயேசு சொன்னார். இப்ப 2வது வசனம் 3வது வசனம், ஜலங்கள் கொந்தளிக்கிறது. ஸ்தோத்திரம், சமுத்திரத்துல வந்து எது விழுகிறது என்றால் மலைகள் விழுகிறது. கடந்த நாட்களை பார்க்கும்போது கொலம்பியாவுல ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் உண்டாயிற்று. அப்ப அந்த சூழ்நிலையில தேவன் தம்முடைய மக்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இன்னும் பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அப்ப 2வது வசனம் 3வது வசனம் சொல்லும் பொழுது, பூமி நிலை மாறினாலும், பூமி தன்னுடைய அச்சுல, ஸ்தோத்திரம், தேவன் உண்டாக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இன்றைக்கும் தன்னுடைய அச்சில சொல்ந்து கொண்டிருக்கிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு அது சூரியனையும் சுற்றி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அச்சு மாறவில்லை. அச்சு ஒருவேளை மாறினால், அந்த பவுண்டேஷன் ஒருவேளை மாறினால் அந்த பருவ நிலையில பெரிய மாற்றம் உண்டாகும். இப்ப பருவநிலை மாற்றம் உண்டாகுது. நிலம் வெயில பாக்குறோம், வெப்பத்தை பார்க்கிறோம். அப்ப வசனம் வார்த்தை சொல்கிறது, பூமியே நிலை மாறினாலும், பூமியை தன் அச்சை விட்டு வேறு பக்கமாய் சுற்றினாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். எனவே இந்த நாள்ல ஸ்தோத்திரம், பூமி நிலை மாறக்கூடிய சூழ்நிலை வந்தாலும், ஒருவேளை கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கில் உதித்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோடு தேவனாய் கர்த்தர் கூட இருக்கிறார். எனவே இந்த நாள்ல என் பிள்ளைகளின் காரியங்கள், என்னுடைய பேர பிள்ளையின் காரியங்கள், என்னுடைய பிசினஸ் காரியங்கள் எல்லாம் ஒரு மாதிரியா தெரியுது. எதிர்காலத்து குறித்து பயங்கரமான அச்சம் இருக்கிறதே என்று ஒருவேளை நீ சிந்தித்துக் கொண்டிருந்தால் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் வார்த்தை சொல்கிறது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போக வாய்ப்பு இல்லை. ஒருவேளை வாய்ப்பு இருந்தாலும், ஒருவேளை நடு சமுத்திரத்துல மலைகள் எல்லாம் விழுந்தாலும், இப்ப அது விழுகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மலை எவ்வளவு விழுகுதோ அந்த கிலோ கணக்காக அந்த அடர்த்தி தக்க அந்த தண்ணி வெளியே போகும். அப்ப அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதை பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், அப்ப அது வெளியே வரும்போது இன்னும் பல மலைகள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம் என்று சொல்லுவதை பார்க்கிறோம்.
ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இந்த வசனமே பயத்தின் வல்லமையிலிருந்து, எதிர்காலத்தை குறித்து பயம், வியாதிகளை குறித்து பயம், போராட்டங்களை குறித்து பயம், கடன் பிரச்சனை குறித்து பயம், இயற்கை சீற்றங்களை குறித்து பயம், அந்த பயத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்று தேவன் அருமையான பக்தனை கொண்டு ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நாம் பயப்படும். அதான் நம்ம ஸ்தோத்திர மகாகவி பாரதி சொல்லும் பொழுது, உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை என்பதில்லையே. அப்ப சொல்லும் போது அச்சம் இல்லை, நீ அச்சத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த சங்கீதம் 46 வாசிக்கிறோம். இப்ப மகாகவி பாரதி சொல்லும் பொழுது, உச்சி மீது தலை மேலே வானம் ஒருவேளை இடிந்து விழுந்தாலும் அச்சமில்லை என்று அவர் சொல்லுகிறார். அது மாற்றமல்ல, ஸ்தோத்திரம், சுற்றி இருக்க கூட்டங்கள் சுற்றத்தாரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சம் என்பதில்லையே. இந்த நாள் ஒருவேளை ஸ்தோத்திரம் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படக்கூடிய எந்த ஆயுதமும் அது வாய்ப்பதில்லை. ஸ்தோத்திரம், அந்த உருவாக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து ஒருவேளை நீங்க அச்சப்பட்டிருந்தால் தேவனாய் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நாள்ல ஊழியக்காரனாக இருந்து உங்களோட நான் பேசுகிறேன். தேவன் நிச்சயமாய் உங்களை பல சிக்கலிருந்து வெளியே கொண்டு வருவார். அந்த அசுத்த வல்லமையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். இயற்கை சீற்றங்களிலிருந்து ஒரு வெளியே கொண்டு வருவார். 4வது வசனம், ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் ஸ்தோத்திரம் சந்தோஷிப்பிக்கும். ஒரு நதி உண்டு பிரதர், ஒரு நதி, பரிசுத்த ஆவியானவருடைய நதி. அந்த நதி அது பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு நதி உண்டு, அது பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமைக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த வல்லமைக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய ரேமா உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீ அமைதியாக இருக்க முடியும். தேவனுடைய பரிசுத்தாவின் பிரசன்னம் உங்கள் மேல அது ஸ்தோத்திரம், அது கரை புரண்டு ஓடும் பொழுது நீங்கள் அமைதியாக இருக்க முடியும். அப்போ ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இப்ப நீ ஜெபிக்கும் போது இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்துடுறார். செபிக்கும் போது உன்னுடைய அறைக்குள்ள வந்துடுறாரு. செபிக்கும் போது உங்களுடைய வியாபார ஸ்தலத்துக்குள்ள வந்துடுறாரு. செபிக்கும் போது நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இயேசு வருகிறதுனால இப்போ ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. இப்ப நதி ஸ்தோத்திரம் பாய்கிறது. அது ஆட்டுக்குட்டியான சிங்காசனிலிருந்து ஒரு நதி பாய கண்டேன். யோவானாகிய நான் மத்மோ தீவில ஆண்டவருடைய சீசன் சொல்லும் பொழுது, அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது ஒரு காட்சியை விஷயம் பார்க்கிறாரு. அது சிங்காசனத்துல ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்போ பார்க்கும்போது உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து, உயிரோடு இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து, அற்புதமான சரீரத்தில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நதி ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துகிறது. அந்த நதி எல்லாத்துக்கும் ஜீவனை கொடுக்கிறது பிரதர். ஆமென் சொல்லுங்களேன். எனவே இந்த நாள்ல தேவன் உங்களை அடைக்கலம் என்று சொன்னேன். இப்பொழுது அடுத்த வசனம், தேவனுடைய வல்லமை உங்களை சந்தோஷிப்பிக்கிறது, தேவனுடைய வார்த்தை உங்களை சந்தோஷிப்பிக்கிறது. எனவே அதிக நேரம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க இடம் கொடுங்க. ஃபேஸ்புக்கு சோசியல் மீடியா அவசியம், ஆனா அதிலே இருக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப அதிலே காலங்கள் இருக்கும் பொழுது நேரம் விரயமாய் கொண்டிருக்கிறது. அதுல பார்க்கும் பொழுது சில காரியத்தை பார்க்கும்போது பயத்தின் ஆவி தொற்றிக் கொள்கிறது, பயத்தின் ஆவி போராடி கொண்டிருக்கிறது. பயத்தின் ஆவியை நான் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நான் இயற்கையாகவே தேவனுடைய வார்த்தை அதிகம் சிந்திக்கிறவனாக, தேவனுடைய வார்த்தை அதிகமாக யோசிக்கிறவனாக இருக்கும் பொழுது அந்த ஆவியிலிருந்து நான் வெளியே வர முடியும். ஆமென். இந்த வாலிப தம்பிமார்கள் அந்த ஆவியிலிருந்து வெளியே வாருங்க. வாலிப தங்கச்சி வெளியில வாங்க. அந்த அசுத்த வல்லமையிலிருந்து வெளியே வாருங்க. தேவையில்லாத காரியம் அதிகமான ஸ்தோத்திர இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடியவர்கள், அதிகமாய் ஸ்தோத்திர சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள் வெளியே வாங்க. பரிசுத்தமாய் வாழ தீர்மானிங்க. அப்ப ஸ்தோத்திரம், நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பாவத்தில் இருக்கவங்க தான் பயத்தோடு வாழுகிறார்கள். தேவையற்ற உறவுகளுக்கு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இருள் ஸ்தோத்திரம் அதிகரிக்க பயம் உண்டாகி கொண்டிருக்கிறது. எனவே வெளிச்சத்துக்கு நேராக வாருங்கள். அந்த வெளிச்சம் இயேசு என்று சொல்லுகிறேன், அந்த வெளிச்சம் பிரசன்னம் என்று சொல்லுகிறேன், அந்த வெளிச்சம் பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கு என்று சொல்லுகிறேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை சந்தோஷிப்பிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த பரிசுத்த ஆவியானவர்னால உங்களை உயிரோடு எழுப்ப அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்ப அதுல வாசிக்கும் போது அடுத்த அதுல ஸ்தோத்திரம் 5வது வசனம், தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அப்ப அதிகாலையிலே சகாயம் பண்ண போகிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள், என்னை கண்டடைகிறவர்கள் ஜீவனை கண்டடைகிறார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அப்ப அதிகாலையிலே அதற்கு தேவன் சகாயம் பண்ண போகிறார். அதிகாலையிலே தேவன் அதற்கு உதவி செய்ய போகிறார். அப்ப அதிகாலையிலே நீங்கள் தேவனை தேடும் பொழுது, ஏர்லி மார்னிங்ல தேவனை தேடும் பொழுது, நான் எப்ப எந்திரிக்கிறோம் அதான் ஏர்லி மார்னிங் அப்படின்னு சொல்றாங்க சில பேர். அப்படிலாம் இல்லை.
அதிகாலையே தேவனை தேடும் பொழுது தேவன் அந்த நாளுக்கு தேவையான ஆற்றலை தருகிறார், அந்த நாளுக்கு தேவையான ஞானத்தை தருகிறார், அந்த நாளுக்கு தேவையான பிரசன்னத்தை தருகிறார், அந்த நாளுக்கு தேவையான வார்த்தையை தருகிறார், அந்த நாளுக்கு தேவையான தப்பி ஓடக்கூடிய பலனை தருகிறார், அந்த நாளுக்கு தேவையான கிருபையை தருகிறார். இப்ப வசனம் சொல்லுகிறது தேவன் அது நடுவிலே இருக்கிறார். எது நடுவில் இருக்காரு? ஒரு நதி உண்டு என்று சொன்னேன்ல, இந்த பரிசுத்தாவின் வல்லமைன்னு சொன்னேன்ல, இந்த பரிசுத்தாவின் பிரசனம் என்று சொன்னேன்ல, அந்த பிரசனம் உங்க வீட்டுக்குள் வரும்பொழுது அது நடுவிலே தேவன் இருக்கிறார். இது எப்படி இருக்கு? அது நடுவில் தேவன் இருக்கிறார், அது அசையாது. அப்ப அதுக்கு முன்றாய் பார்க்கும்போது 46ஆம் சங்கீதம் 2:3 பார்க்கும்பொழுது அசைந்தது. பர்வதங்கள் அசைகிறது, மலைகள் அசைகிறது, நடு சமுத்திரங்கள் அசைகிறது, இப்போ சமுத்திரங்கள் கொந்தளிக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை யாருக்கு உள்ள வருகிறதோ அந்த மனிதன் ஸ்தோத்திரம் கண்மலை போல் அசையாமல் இருப்பான். ஆமென் சொல்லுங்களேன். அந்த கண்மலை இயேசு, அந்த இயேசு என்னைக்குமே ஐயோ எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னதில்லை. அந்த இயேசு சில காலத்துல பதட்டப்படுறேன்னு சொன்னதில்லை. அந்த இயேசு கிறிஸ்து ஐயோ இந்த காரியம் என் கை மீறி போனது என்று ஒரு நாளும் இயேசு சொன்னதே இல்லை பைபிள்ல. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இங்க பார்க்கும்போது அது அசையாது பிரதர், நீங்கள் அசையாமல் இருப்பீர்கள். ஆமே, அசையாமல் சீயோன் பர்வதத்தை போல இருப்பீர்கள். எந்த பிரச்சனையும் உங்களை அசைக்க வைக்க முடியாது, உங்களை ஷேக் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க தேவனுடைய வார்த்தையில நிற்கிறீங்க, தேவனுடைய வசனத்தில் நிற்கிறீங்க. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆமே. அப்ப சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு அது அசையாது. அது கர்த்தர் சகாயம் பண்ணுவார், உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். உங்களுக்கு பண்ணாம அவர் யாருக்கு பண்ணுவார்? அதிகாலையில் தேடுவீர்கள் என்றால் அவர் நிச்சயம் கண்டுகொள்ள முடியும். கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். அதுல 46ஆம் சங்கீதம் 6 சொல்லும் பொழுது ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. ஜாதிகள் என்ன செய்யுதுன்னா கொந்தளிக்குது, ராஜ்யங்கள் தத்தளிக்குது. ஸ்தோத்திரம். ஓட்ட மாத்தி குத்திட்டோனே பிரச்சனை, ஓட்ட மாத்தி குத்திட்டோம். இதெல்லாம் கடவுள் தான் நடத்துறாரா? சில ஒரு பிரச்சனை. சில தேவன் தான் சில ராஜ்யங்களை கொண்டு வந்திருக்கிறாரா, அல்லது நாம் ஜெபித்திருக்கிறோம் அதுதான் அமைந்திருக்கிறதா? ஒரு குழப்பம். சில நேரம் சில தேசங்களில் இராணுவங்கள் ஆட்சியை கைப்பற்றி விடுகிறது. சில நேரம் பார்க்கும்போது துணை இராணுவத்திற்கும் பல ஆண்டுகளாக சண்டை சூடான்ல. அப்ப பல பிரச்சனையை பார்க்கும்பொழுது அந்த மக்களுடைய ஏக்கம் அந்த கொந்தளிக்கிறார்கள். இப்ப ராஜ்யங்கள் கொந்தளிக்கிறது. ஆனால் அதற்கு பின்பாக சில பிசாசின் வல்லமையில் இருந்தாலும் தேவன் அதற்கும் சகாயம் பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப யுத்தத்தை நிறுத்த வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று அந்த ஆவிக்கு விரோதமா ஜெபிக்க வேண்டாம். சில யுத்தங்கள் வீட்டுக்குள் நடக்கிறது, சில யுத்தங்கள் ஆபீஸில் நடக்குது, சில யுத்தங்கள் நாட்டுக்குள்ளே நடக்குது, சில யுத்தங்கள் நாட்டுக்கு வெளியில அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு நடக்கிறத பாக்குறோம். அப்ப யுத்தங்கள் என்பது பிசாசுடைய பின்னணியாக இருக்கிறது. இப்ப ஸ்தோத்திரம், தேவன் சகாயம் பண்ணுவார், தேவன் உதவி செய்வார். அப்ப நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயம் தேசத்துக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணுவார். இப்ப ராஜ்யங்கள் கொந்தளிக்கிறது. ஆமா, எமோஷனல் சில ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க, பயப்படுறாங்க. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னும் இரக்கம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அப்ப ஜாதிகள் கொந்தளிக்கிறது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணுகிறார், பூமி உருகி போயிற்று. பூமி சில காரியங்கள் பூமியில சில வைராக்கியங்கள் என்ன செய்து உருகி போயிற்று. அதான் அர்த்தம். சில வைராக்கியமா சில ராஜ்யங்கள் உருகி போயிட்டு இருக்கிறது. 7வது வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 7வது வசனம் 46:7 சொல்லும்போது மறுபடியும் ஒரு அடைக்கலத்தை உனக்கு ஞாபகப்படுத்துகிறார் கர்த்தர். 7வது வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார், 11வது வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். ஏனென்றால் அந்த அடைக்கலத்தை நீ ஒருவேளை மறந்து போனார், அந்த அடைக்கலத்துக்கு ஒருவேளை மறந்து போனால், அல்லது அந்த அடைக்கலத்தை நீ சிந்திக்காமல் போனால் மறுபடியும் சிந்தனை தூண்டுகிறார் கோராகின் புத்திரர், சிந்தனை தூண்டுகிறார் ஸ்தோத்திர பாடக தலைவன். இதுல சொல்லும் பொழுது சேனையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், காட் வித் அஸ், தேவன் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அந்த கண்மலை, சில வரை ஆடுகளை, சில மான்களை புலியால் வேட்டையாட முடியவில்லை, சிங்கத்தால் வேட்டையாட முடியவில்லை. அது பார்க்கும்போது உயரமான மலைகள் இருக்கிறது, உயரமான மலையில அது ஸ்தோத்திரம் வரை ஆடுகள் இருக்கிறது, மான்கள் இருக்கிறது. அந்த இடத்துல சிங்கத்தால் புலியால் வேட்டையாட முடியவில்லை. எனவே இந்த நாள்ல பல காரியம் உன்னை வேட்டையாட துடித்துக் கொண்டிருக்கிறது. பல ஸ்தோத்திரம் சொந்த பந்தங்கள், பல தேவையில்லாத காரியங்கள் உன்னை வேட்டையாட விரும்புகிறது, உன்னை எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்று விரும்புகிறது. ஆனால் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருந்தால் இனியும் இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இனியும் இருப்பார், உன்னை நடத்துவார். அப்ப சேனையில் கர்த்தர், படைகளின் ஆண்டவர். இந்த படைகளின் ஆண்டவரை குறித்து பார்க்கும்போது சங்கீதம் 91 விரிவா பார்க்க முடியும். சங்கீதம் 91 பார்க்கும்போது அவர் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் இன்னும் விரிவாக பார்க்க முடியும். அப்ப இவர் படைகளின் ஆண்டவர், இவர் சேனைகளின் கர்த்தர், தேவ தூதர்கள் இவரோடு இருக்கிறார்கள். இவர் நமக்காக ஸ்தோத்திரம் நீங்க கேட்கும்போது தம்முடைய தூதரை அனுப்ப அவர் ஆயத்தமுள்ள தேவனா இருக்கிறார். எனவே இவர் பேர் என்ன? சேனைகளின் கர்த்தர், படைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அப்ப யாக்கோபின் தேவன், அப்ப இயேசுன்னு சொன்னோம்,
பிதான்னு சொல்றோம், பரிசுத்தாவின்னு சொல்றோம். ஆனா பழைய ஏற்பாடு பக்தன் யாக்கோபின் தேவன் சொல்றது விரும்புறார். ஆபிரகாமின் தேவன் சொல்றது விரும்புகிறார். ஈசாக்கின் தேவன் என்று சொல்லுகிறதை அவர் விரும்புகிறார். பழைய பரிசுத்தவான்களுடைய பேரை சொல்லி இவருடைய தேவன், யாக்கோபின் தேவன் இவர், ஆபிரகாமின் தேவன் இவர் என்று சொல்வதை அவர் இன்னும் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அதான் கர்த்தர் மோசையோடு பேசும் பொழுது இதை பதிவு பண்றார். இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லி மோசையோடு பேசுறார். நாமும் என்னன்னு கேட்கிறேன் அப்படின்ற. அப்ப ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தான் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த காலை வேளையில. ஆமா, நீ வாழ்ந்திருக்கும் பொழுது, நீ ஆசீர்வதிக்கப்படும் பொழுது ஸ்தோத்திரம், உன்னை அடையாளப்படுத்துவார். உன் தேவன் தான் நான் என்று அடையாளப்படுத்துவார். அப்படித்தான் அவர் அடையாளப்படுத்துறாரு, யாக்கோபின் தேவன் என்று. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அப்ப யாக்கோபின் தேவன் என்று அடையாளப்படுத்துகிறார். இப்ப யாக்கோபின் தேவனை விட்டுறாத. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், யாக்கோபுக்காக யுத்தம் பண்ணக்கூடியவர். யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், ஸ்தோத்திர, பல பிரச்சனைகளிலிருந்து யாக்கோபை வெளியே கொண்டு வந்தவர். அந்த தேவன் தான் யாக்கோபின் தேவனாக இருக்கிறார். அதுல 8வது வசனம், பூமி எங்கும் பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்களை வந்து பாருங்கள். அப்ப பூமியில சில காரியத்தை அவர் தான் செய்கிறார் பிரதர். பூமியில சில காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய செயலை வந்து பாருங்க. 9வது வசனம் வாசிக்கும் பொழுது, அவர் பூமியின் கடைமுறை மற்றும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். அப்ப 46:9 சொல்லும் பொழுது, அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். அப்ப ரொம்ப நாள் நடந்துச்சு இலங்கைக்கும் எல்டிடியும், சிங்கள ராணுவத்துக்கும் எல்டிடி விடுதலை புலிகள் ரொம்ப நாள் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. 30 ஆண்டுகள் நினைக்கிறேன். அப்ப யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணுகிறார். இப்போது 4 ஆண்டுகள் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும், அப்ப சூடான்ல ஆமா ராணுவத்துக்கு, துணை ராணுவத்துக்கும் இப்ப யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அது யுத்தங்கள் நிறுத்தப்படும். ஆமென் சொல்லுங்களேன். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஆமா யுத்தங்களை நிறுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அது வசனம் சொல்லுது, அவர் பூமியின் கடைமுனை மற்றும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். சூப்பர்ல, வா, யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். ஏன்னா அவர் பேர் சமாதானக்காரர். அப்ப அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, வல்லமில்ல தேவன், நித்திய பிதான் சொல்லும்போது அதுல வாசிக்கிறோம் சமாதான பிரபு. ஆமா, பீஸ் ஆஃப் பிரின்ஸ். ஆமா, அப்ப சமாதானக்காரனா இருக்கிறாரு சார். சமாதான பிரபு அவரு, சமாதான பிரபு. அவர் சமாதானத்தை விரும்புகிறவர், சண்டை விரும்புகிற தேவன் அல்ல, சமாதானத்தை விரும்புகிறவர். இப்ப அவர் யுத்தங்களை ஓய பண்ணுற அந்த காலை வழியில குடும்பத்தில் காணப்படும் யுத்தங்களை ஓய பண்ணுற. ஆமா, அவனை சுற்றி எந்தெந்த காரியத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். பாவம் என்பது யுத்தம் தான். ஆமா, அடிக்கடி பாவம் நம்ம ஜெயிக்குதுல, அதுல யுத்தம் தான். அந்த யுத்தத்தை இந்த காலை வழியில கர்த்தர் முறியடிக்கிறார், அதை ஓய பண்றார், ஓய பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது 10வது வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இப்ப சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருங்க. ஆமா, இவ்வளவு பிரச்சனை நடக்குது சார், இவ்வளவு போராட்டம் நடக்குது சார், செபிக்கவே ஆமா முடியாத சூழ்நிலை, செபிக்கவே மனசு இல்லை. ஆமா, ஸ்தோத்திரம், எல்லாம் நம்ம கண்ட்ரோல் விட்டு போயிட்டு இருக்கு. அப்படி சொல்லும் பொழுது ஆமா என்ன சொல்றாருன்னா, நீ ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமா, பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ள என்ன செஞ்சிருப்பேன், உயர்ந்திருப்பேன். அப்ப உயர்ந்திருக்கக்கூடிய கர்த்தர், அப்ப நீ என்ன செய்யணும், அவர் சமூகத்தில் அமர்ந்துரு, அப்படி பிரசன்னத்தை பிடித்துக்கொள், அப்படி வார்த்தையை காத்துக்கொள், அப்படி வசனமாகி விதைய ஸ்தோத்திரம் உன்னுடைய இருதயத்துக்குள்ள வளர விடு. தேவையில்லாத கலையை வளர விடாத, போராட்டங்களை வளர விடாத, எதிர்மறையான எண்ணங்களை வளர விடாத. இப்ப எதை வளர விடுனா, தேவனுடைய வார்த்தை ரேமா வளர விடு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவர் தேவன்கிற அறிவு நமக்கு இருக்கு, அதை மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எல்லா பிரச்சனைகளும் தேவன் என்னை வெளியே கொண்டு வருவாராங்கிற அறிவு இல்லை. அப்ப அந்த அறிவு வளர வேண்டும் என்றால் என்னுடைய ஆன்மா அவருடைய ஆன்மாவோடு இணைக்கப்பட வேண்டும். அப்ப நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய வல்லமை, ஆமா நம்முடைய வல்லமையான ஜெபம் அவரோடு ஸ்தோத்திரம் இணைக்கப்படணும், அந்த பிரசன்னம் இணைக்கப்படணும். அப்பதான் நிச்சயம் சில காரியத்திலிருந்து வெளியே வர முடியும். ஆமென் சொல்லுங்களேன். எனவே இந்த நாள்ல நீங்கள் அமர்ந்திருக்க போகிறீர்கள் என்ற தீர்மானத்தை எடுத்து விட்டால், நான் அமர்ந்திருக்க போகிறேன் என்கிற தீர்மானத்தை எடுத்து விட்டால் நிச்சயமாய் ஆமா எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு இயற்கை சீற்றங்கள் வந்தாலும், எந்த விதமான பிரச்சனை பஞ்சாயத்து வந்தாலும், அதுல இருந்து தேவன் நம்முடைய குடும்பத்தையும் உங்களை சுற்றி உள்ள காரியத்தையும் பாதுகாக்க அவர் வல்லமை தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார், தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். நான் முடிக்க விரும்புகிறேன். அப்ப சங்கீதம் 46:11 நிறைவு செய்கிறார், மறுபடியும் ஞாபகப்படுத்தி நிறைவு செய்கிறார். சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அப்ப சேனையின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயத்தில் ஆவிலிருந்து இன்றைக்கு வெளியே வாருங்கள். இப்பொழுதே கட்சினா, இப்பொழுதே கர்த்தர் அற்புதம் செய்ய விரும்புகிறார்.
இப்பொழுதே தேவனுடைய வல்லமை உங்கள் பற்றி வெளிப்பட போகிறது. எனவே யாக்கோபின் தேவன் என்கிற அடைக்கலத்துக்குள்ள வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். சேனையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியாக இந்த நாள்ல எங்களோடு இருக்கிறீர். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கா ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை ஆசீர்வாதமான சூழ்நிலையாக நீ மாற்றித் தர வேண்டும் என ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளோடு இருப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளோடு நான் ஸ்தோத்திரம் இருக்கிறேன் என்று உங்களுடைய வார்த்தையை கொண்டு அவளோடு பேசும் இடைபெடும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், தொடர்ந்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அற்புதத்தை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள்.